ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே நல்லாயிருக்கேன். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே மார்னிங் தான் விலாகு. காலையில் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டேன். காலையில் ஆஸ் யூஷுவல் ரொட்டீன்னால நான் எந்த விலாகும் எடுக்கல. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல, எல்லோரும் வீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் போச்சு. ரித்வின் குளிச்சுட்டாங்க. இப்போ என்ன சாப்பிட்டுட்ருக்கீங்க ரித்வின்? பர்ஃபி சாப்பிட்றீங்களா? நல்லா இருக்கா? சாப்பிடுங்க, தூங்கலாம். ரித்வினுக்கு சாப்பாடு ஊட்டியாச்சு. இன்றைக்கி வந்து மீன் மேக்கரும் குட்டி குட்டியாக வரும் பார்த்தீங்களா, சைஸு கொஞ்சம் பெருசாக இருக்கும், இல்லைனா சின்னதாக இருக்கும்ல, அந்த மீன் மேக்கரில் காலிஃப்ளவரு அதெல்லாம் போட்டு வந்து தேங்காய்லாம் போட்டு கிரேவி மாதிரி பண்ணிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மீன் மேக்கரில் வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி, வெஜிடபிள் ரைஸ் மாதிரி பண்ண சொல்லியிருந்தாங்க குக்கரில். நான் என்ன நினச்சேன்னா, இல்லை தோசைக்கும் நல்லாயிருக்கும்ல. சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ புஷ் பண்ணிட்டு போயிட்டேன். பால்கார் வந்தாங்க. எப்போவுமே வந்து 9 o'clock வந்துடுவாங்க, 9:30 மேக்ஸிமம். இன்றைக்கி வரவே இல்லை, ஒரு வேளை வரல போல் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா இப்போ தான் வராங்க. போயிட்டாங்களா? சரி, பக்கத்தில் வாங்கிட்டு இருக்காங்களா பாட்டிலாம்? பர்ஃபி பாருங்கள், செகண்ட் பர்ஃபி சின்ன தான். நான் அந்த பேக்கெட் வாங்கியிருந்தேன்ல, பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து ரெண்டு இல்லை ஒன்று அந்த மாதிரி கொடுப்பேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கும் அதான் கொடுத்து அமிச்சேன். இன்றைக்கி வந்து ஹேர் வாஷ்லாம் பாப்பாவுக்கு பண்ணணும், அதனால் டைம் இருக்காதுன்ட்டு சிம்பிளாக டக்குன்னு ஓகே அதனால் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மோனிகா சேனலா? நீங்கள் தூங்குங்க. யூடியூப்பில் வந்து மோனிகா சேனல் சொல்லிட்டு இருக்குது, அதை வைக்க சொல்கிறாரு. அதை சிம்பிளாக பண்ணிட்டா நம்ம ஹேர் வாஷ்லாம் பண்ணணும், டைம் இருக்காதுன்னு சொல்லிவிட்டு நான் காலிஃப்ளவரு மீன் மேக்கரை வச்சு நான் கிரேவி மாரி பண்ணி கொடுத்துட்டேன். நைட்டு தோசைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் மதியம் கேர்டு எடுத்துப்பேன், நேற்று கேர்டு எடுத்தேன். அதனால் நான் குழம்பு அவ்வளோ எடுத்துக்க மாட்டேன். அதனால தான் குக்கும்பர் கேர்டு அந்த மாதிரி சாப்பிட்லான்னு ஒரு பிளான் தான். நேற்று ஃப்ரூட்ஸ் சாலட் மாதிரி சாப்பிட்டேன் லஞ்சில். லஞ்ச் ரெசிபீஸ் வந்து ஏன் போகிறதில்லனா, ஒரு டைம் போடுறேன், ஒரு டைம் போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனிமேல் போடுறேன் நான் என்னென்ன சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக 11 o'clock ஆக போகுது. இந்த மாதிரி வந்து ஜீரா வாட்டர் நேற்று பார்த்துருப்பீங்க. மார்னிங் ஒரு 3 times வந்து ஜிஞ்சர் வாட்டர் குடித்தேன். அதில் வந்து ஒரு டைம் வந்து இஞ்சி வந்து நல்லா தட்டிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி அதில் வந்து காஃபி தூள் நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுட்டு ஃபில்ட்ரு காஃபி மாதிரி வந்து அந்த இஞ்சி ஃப்ளேவரோடு குடிங்க. எம்டி ஸ்டொமக்கில் அந்த மாதிரி குடிங்க. நெக்ஸ்ட் வந்து வெறும் இஞ்சி மட்டும் ஒரு 11 மணிக்கு ஒரு டைம் குடிப்பேன். ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 hour கழித்து மறுபடியும் இஞ்சி வாட்டர் குடிப்பேன். இது ஒரு நாள் குடிப்பேன், சும்மா குடிக்கக்கூடாது, ஹீட் ஆகிடும் நம்மளுக்கு. வந்து கொலஸ்ட்ரால் நம்ம எதனா சாப்பிட்டுருந்தோம்னா நான்வெஜ் அந்த மாதிரிலாம் உங்கள் ஃபேட் இருந்துச்சுன்னா அது ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜீரா வாட்டர் எடுத்துப்பேன். இதுக்கு ஓமம், ஜீரா, அப்புறம் பட்டை இருந்தால் போடுவேன், இல்லைனா ஓமம், ஜீரா இதை மட்டும் கொதிக்க வச்சு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி இதுவும் டே ஃபுல்லாக குடிப்பேன். எப்போல்லாம் வந்து சூடாக குடிக்கணுமோ. இதுக்கு வந்து அந்த இது குடிச்சு முடிச்சிட்ட பிறகு இது பாருங்கள், ரொம்ப சூடாகவே ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது குடிச்சு முடிச்சுட்டு 1/2 hour கழித்து இது குடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இப்படி தான் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் வெயிட் லாஸில். வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கிறது, நான்வெஜ்ஜு நல்லா சேர்த்துக்கோங்க, ஆனால் ஃப்ரைட் ஐட்டம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ நான்வெஜ் எடுக்கிறீங்களா இன்றைக்கி, நான்வெஜ் நிறைய வச்சுக்கோங்க. ரைஸ் கம்மி பண்ணிக்கோங்க, ஒரு எக் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும், பசி எடுக்காது. ப்ரோட்டீன் எடுத்ததுனால பசி எடுக்காது, அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இங்கே பார்த்தீங்களா லட்டு குட்டி ரெடி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஷர்ட்டு டிஷர்ட்லாம் போடனா எனக்கு ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுது. அதுக்காக வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரீயாக விட்டுட்டேன் இந்த மாதிரி பனியன்லேயே லட்டு. அப்படி இல்லைனா வெயில் காலம் ஸ்டார்ட்டு நேற்றே பார்த்துருப்பீங்க 2 days என்னுடைய விலாகில். தயிர் வந்து வீட்டிலே உர ஊற்றி வச்சுருந்தேன்ல, அது வந்து மோர் மாதிரி பண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். நேற்று விலாகில் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மோர் ஒரு 3 times குடித்தேன். செம்ம அப்படியே குடிச்சு முடிச்சா அந்த வயிறு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ரொம்ப ஜில்லுன்னு ஃபீல் ஆகுது. நல்ல ஹீட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஹீட் பாடியானா ஹேர் ஃபால் ஆகுது இந்த டைம்லலாம் கண்டிப்பாக குடிங்க. மோர்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்ன சொல்கிறது, ரொம்ப நம்ம வயிறு வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்ச மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். ரித்வின் வச்சு நான் ஏன் விலாக் வரதில்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேசிகிட்டே இருப்பார். நான் இன்றைக்கி ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டேன். இன்றைக்கி ரித்வினுக்கு நேற்று ஹேர் வாஷ் அவருக்கு பண்ணேன்,
வெனஸ்டே பண்ணேன். நாளைக்கு வந்து அவனுக்கு முடி வெட்டலான்ட்டு அவங்க டேடி சொல்லியிருந்தாங்க தானேப்பா. நாளைக்கு போறியா கடைக்கு? போயிட்டு நல்லா அழகாக வெட்டிட்டு வந்துடுனா. மொட்டை அடிக்கலான்னு பார்த்தேன், பார்க்கலாம் லீவ் வரட்டுமே மாதம். நம்ம கோயில் போயிட்டு மொட்டை அடிச்சிடலாமா? ஓகே. இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடே வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. சிம்பிளாக முடிச்சிட்டேன், வீட்டெல்லாம் பெருக்கி தொடச்சாச்சு. ஈவினிங் வந்து வழுக்கேற்றலான்னு இருக்கேன். இப்போ டைம் ஆகிடுச்சு. அச்சோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஹாய் சொல்லுங்கள். சரி உட்காருங்க, கீழே உட்காருங்க. போங்க அந்த 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 பொம்மை எடுத்துகிட்டு வாங்களா, மம்மி காட்டலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்லாம் முடிச்சிச்சு. பூ வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன், இல்லைன்னா காலையிலே வழுக்கு ஏற்றிட்டு இருப்பேன். பூ இல்லவே இல்லையா, அதனால் வழுக்கு எப்படி ஏற்றுது சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ரித்வினோட ஃபேவரட் டாய். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல லட்டு? சூப்பராக இருக்குல்ல? ஓ கையில், ஓ மை காட், என்னாச்சு? குங்குமம்மா இங்கே வா, தொடச்சி விட்டுமா மம்மி? அங்கே வா, டவல் எடுத்துட்டாடி லட்டு. ஆமாம், பாப்பாவுக்கு ப்ரீ ஆனுவல் எக்ஸாம் வந்து மண்டேயோடு ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மார்ச் 9 வந்து ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நாங்கள் வந்து நேற்றுலேருந்து என்ன பண்ணிட்டோம், ஈவினிங்கில் வந்து ஒரு 5-5:30 ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்க ஆஸ் யூஷுவல் வந்தோடனே ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ண சொல்லி அவங்க காஸ்டியூம்லாம் மாற்றிட்டு நம்மளுடைய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்நாக்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு யூனிஃபார்ம்லாம் துவைக்க போட்டுட்டு நான் பெட்ஷீட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நைட்டுக்கு என்ன பண்ணுறது, மாவு எடுத்து வெளியெலாம் வச்சுட்டு அந்த எல்லா ஒர்க் முடிச்சுட்டு அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வா கீழே உட்காச்சு, கீழே உட்கார். பார்த்தீங்களா சேட் அதிகமாக பண்ணுறான். கையில் பார்த்தீங்களா என்னதுமா அது? சொல்லப்பட்டி இது. கீழே உட்கார். அதனால் மேலே போயிடும். மேலே போயிட்டனால ஃப்ரீயாக அந்த வியூ பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோ எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன். அந்த சன் பார்த்தீங்கன்னா குட்டி ஆயிடுச்சு, அப்படியே ரெட் பட்டு ரித்வின் சேட் அதிகமாகிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் மேலே போயிடுறோம், அந்த வியூலாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். காக்காக்கெலாம் நேற்று நாங்கள் பிஸ்கெட் போட்டோம் தானே? காக்காவுக்கு மேலே போய் பிஸ்கெட் தானே போட்டோம் நம்ம. காக்காவுக்கு பிஸ்கெட்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வாக் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 3000 ஸ்டெப்பு நடந்தேன் நேற்று வாக்கிங் மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு 6 மணிக்கு ஒரு 1 ஹவர் வந்து ஒரு 6:45 கீழே வந்துட்டோம். நல்லா இருட்டுற டைம் தான் இப்போலாம். வந்து அதுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி பார்த்துருப்பீங்க, 6 மணி ஆனால் போதும் நல்லா இருட்டிக்கும். இப்போ அப்படிலாம் இல்லை, நல்லா வெளிச்சமாக இருக்குது, ஜாலியாகவும் இருக்குது. மேலே வந்து நல்லா காற்றடிச்சிக்கிட்டு பாப்பாவை பேக்கில் தூக்கிட்டு வந்துட்டு அவங்க ஹோம் ஒர்க் வந்து ஃப்ரீயாக சொல்லித்தரேன். இவனை வச்சு எந்த ஹேண்டில் பண்ண முடியல. இங்கே பார்த்தீங்களா, அவனுக்கு ஃபோன் கொடுக்குறது, எதனா டைவெர்ட் பண்ணுறது அப்படி பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுத்துருவேன். பெரிய வந்து நான் சொல்லித்தரேன் அவசியமே கிடையாது, அவளே படிச்சுக்குவான். ஏன்னா இப்போ ஆனுவல் எக்ஸாம் நெருங்கிச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து மேலே தான் வந்து ஹோம் ஒர்க் பண்ண போகிறோம் தானே? ஆமாம் தானே? அதனால் வந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் மேலே போகிறோம். அதுக்கப்புறமும் மேலே தான் போயிட்டு வாக்கிங் போகலான்னு பிளான் ஆக்சுவலாக நேற்று. அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஹோம் ஒர்க்கும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நேற்று வந்து பானிபூரி, ரசப்பொரி இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் சாப்பிட்டோம் தானே? நல்லா இருந்துச்சா? நான் அதை மட்டும் சாப்பிட்டு டின்னர் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று சிம்பிளாக முடிச்சிட்டேன். ரசப்பொரி ஒரு 4, அப்புறம் பானிபூரி ஒரே ஒரு 2 வாய் சாப்பிட்டேன். 2 வாய் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் என்னுடைய டின்னர். கிரேப்ஸா? நீ கிரேப்ஸ் சாப்பிட்டியா? ஆமாம், நேற்று ஃபுல்லாக கிரேப்ஸ் தாங்க. பிளாக் கிரேப்ஸ் வந்து பார்த்தீங்களா, அது சாப்பிட்டுட்டு ஸ்ட்ராபெரி ஃபுல்லாக, க்ரீன் கிரேப்ஸ், பப்பாயா, ஆரஞ்ச், பைனாப்பிள், அப்புறம் அப்பதும். சரி நம்ம படிக்கலாமா? ஃப்ரூட்ஸ் டைமில் படிக்கலாமா? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நான் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன். நேற்று ஈவினிங் ரொட்டீன் ஆல்ரெடி 2 டேஸ் ஈவினிங் ரொட்டீன் தான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு எடுக்கல. இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜாலியாக இருக்கும். நீங்கள் அந்த வியூவில் உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி இருக்குது சொல்லிட்டு. நீங்களும் இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனால ஈவினிங்லாம் மேலே போயிடுங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது வந்து ஒரு மாதிரி கச்சகச்சான்னு இருக்கும், ஒர்க் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பசங்களாம் கூப்பிட்டுட்டு மேலே போயிடுங்க. ஒர்க்லாம் முடிச்சுட்டு நாங்கள் முடிச்சுட்டு வந்து தோசை செஞ்சு கொடுத்துட்டு பாப்பாவுக்கு சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால் சிக்கன் கிரேவி பண்ணி அவங்களே எங்கள் ஹஸ்பண்டே பண்ணிட்டாரு. அதனால் சாப்பிட்டோம். கொஞ்சம் காரமாக இருந்துச்சு தானே, நான் சாப்பிடல.
இப்படி டேஸ்ட்டு பார்த்தேன், அதனால் காரமாக இருந்துச்சா நான் சாப்பிடல. ஏன்னா எனக்கு பசிக்கல ஆக்சுவலாக, அதான் உண்மை. சாப்பிடுன்னு வற்புறுத்திட்டே இருந்தாங்க, எனக்கு பசிக்கல, அதனால் நான் சாப்பிடல. நான் இப்போ வந்து என்னுடைய என்ஜாய் பண்ணுறேன். என்னுடைய ட்ரிங்க் வந்து ஃபேவரட் ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிச்சு. இது எதுவுமே நான் வந்து சுகர் ஆட் பண்ண மாட்டேன், ஹனி ஆட் பண்ண மாட்டேன், நாட்டு சக்கரை ஆட் பண்ண மாட்டேன். ஃப்ளேவர் வந்து நல்லாவே எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அப்படியே குடிச்சிடுவேன். தண்ணி குடி ஸ்டார்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் இல்லை, லஞ்சுக்கு முன்னாடி நான் ஃபினிஷ் பண்ணோம் தண்ணிலாம். ஓகே, இந்த வீடியோவில் தான். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய் சொல்லு. டாடா பாய்.